ஆளுநர் எடுக்கப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கை சட்டம் என்ன சொல்கிறது? விழிபிதுங்கி நிற்கும் விஜய். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக அரசியல் தற்போது மிகுந்த பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் அடுத்த முதலமைச்சர் யார், யாரை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார் என்ற கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு இன்னும் 5 உறுப்பினர்கள் குறைவாகவே உள்ளது. இதனால் அதிக சீட் எண்ணிக்கை என்ற காரணத்திற்காக உடனடியாக ஆட்சி அமைக்க அழைப்பது சரியான நடைமுறை அல்ல என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெரும்பான்மை இல்லாத சூழலில் ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகள் அரசியல் காரணங்களால் அல்ல, முந்தைய அரசியல் அனுபவங்களையும் சட்டப்பூர்வ முன் உதாரணங்களையும் அடிப்படையாக கொண்டவை. குறிப்பாக கர்நாடகாவில் நடந்த 3 முக்கிய அரசியல் சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதில் 2024ஆம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்போது பாஜக மிகப்பெரிய தனி கட்சியாக இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைத்த காங்கிரஸ் மற்றும் JDS இணைந்து பெரும்பான்மை ஆதரவை பெற்றன. இதையடுத்து அந்நேர ஆளுநர் தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டணிக்கே ஆட்சி அமைக்க வாய்ப்பு வழங்கினார். அதன் பின்னர் தரம் சிங் முதலமைச்சராக பதவியேற்றார். அதேபோல் 2008ஆம் ஆண்டு கர்நாடக தேர்தலிலும் பாஜக பெரும்பான்மைக்கு சில இடங்கள் குறைவாக இருந்தது. இருப்பினும் மிகப்பெரிய தனி கட்சி என்ற அடிப்படையில் பாஜக தலைவர் எடியூரப்பாவை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைத்தார். பின்னர் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று அவர் பெரும்பான்மையை நிரூபித்தார். ஆனால் 2018ஆம் ஆண்டு நடந்த கர்நாடக தேர்தல் இன்னும் பெரிய அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியது. அப்போது பாஜக 104 இடங்களுடன் மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் JDS இணைந்து பெரும்பான்மை ஆதரவை தெரிவித்திருந்தன. இருந்தபோதிலும் ஆளுநர் முதலில் எடியூரப்பாவையே ஆட்சி அமைக்க அழைத்து பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் வழங்கினார். இந்த முடிவு உச்சநீதிமன்றம் வரை சென்ற நிலையில் மிகப்பெரிய தனி கட்சியை முதலில் அழைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது என நீதிமன்றம் தெரிவித்தாலும் உடனடி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன் பின்னர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழலில் எடியூரப்பா ராஜினாமா செய்தார். தொடர்ந்து காங்கிரஸ் ஆதரவுடன் குமாரசாமி முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த சம்பவங்களை எடுத்துக்காட்டாக முன்வைத்து தெளிவான பெரும்பான்மை இல்லாத சூழலில் ஆளுநர் எச்சரிக்கையுடன் செயல்படுவது புதிய விஷயம் அல்ல என்றும், இந்திய அரசியலில் இதற்கு பல முன்னுதாரணங்கள் உள்ளன என்றும் அந்த விளக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒருவரை முதல்வராக நியமித்து பின்னர் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லும் நடைமுறை உறுப்பினர் தாவலுக்கும் அரசியல் பரபரப்புக்கும் வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக ஆதரவு உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஆட்சி அமைக்க அனுமதித்தால் சுயேட்சை உறுப்பினர்கள் மற்றும் சிறிய கட்சிகள் மீது அழுத்தங்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும், அது மக்களின் தீர்ப்பை பாதிக்கும் சூழலை உருவாக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் காரணமாக ஆட்சியை அமைக்க தேவையான ஆதரவு கடிதங்களை முன்கூட்டியே சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆளுநரின் நிலைப்பாடு அரசியல் சட்ட ரீதியாகவும் சரியான அணுகுமுறை என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள்.